பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொருளாதாரம் சார்ந்து அறிஞர்களும் சில தேச தலைவர்கள் சொன்ன கூற்றுகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவள்ளுவர் சொன்ன முக்கியமான கூற்று, மழையே வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். அப்போ திருவள்ளுவர் வாழ்வோட பெரும் ஆதாரமாக எதை கருதினாருன்னு சொல்லி கேட்பாங்க, மழை. அடுத்து பாருங்கள், வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கேட்பாங்க, திருவள்ளுவர் அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் அமைவது எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வைப்பாங்க. வறுமையா, கல்வியறிவின்மையா, இல்லை வேறு ஏதாச்சும் 4 ஆப்ஷன் வைப்பாங்க. வறுமை தான் முக்கியமான ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி சொன்ன கூற்று என்ன அப்படின்னா, இயந்திரங்களை பாவம் அப்படின்னும் தொழில்மயம் அப்படின்றது சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. அடுத்து பாருங்கள், முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னதும் மகாத்மா காந்தி தான். அடுத்து ஜவஹர்லால் நேரு பாருங்க, 2 விஷயத்தை முக்கியமாக இந்தியாவுக்காக கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, மதசார்பின்மை ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சமதர்மம். அதாவது மதசார்பின்மை, சமதர்மம் இந்தியாவிற்கு நேரு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பு. சரியா? அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் ஆகியவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சாதிய முறை என்பது சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொரு கூற்று என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினது யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். சரி, அந்த கூட்டு வேளாண்மை வந்தால் நம்ம மறந்தாப்புல மகாத்மா காந்தி அப்படின்னு போற்றக்கூடாது, டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காந்திய கருத்துக்களை அதிகமாக தன்னோட இதில் உள்வாங்கினவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா. சரியா? அதனால தான் இவரை பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார்னா ராமச்சந்திரா குஹா சொல்லியிருப்பார். அப்போ பச்சை காந்தி அப்படின்னு சொன்ன அப்படின்றவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா. அவர் அப்படி சொன்னது யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா. அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ், இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்ற ஆய்வு கட்டுரையை இவர் எழுதியிருப்பார். சரியா? அப்போது பாருங்கள், இனிஷியல் ஃபுல்லாக தான் போட்டிருப்பார், முழுசாக தான் போட்டிருப்பார். அப்போ முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். சரியா? அடுத்து பாருங்கள், அமர்த்தியா சென். சரியா? இவரோட இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது திறன் என்பது அடிப்படை கச்சா பொருள்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது, அதுதான் திறன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற புத்தகம் யார் எழுதினது அப்படின்னா அமர்த்தியா குமார் சென். சரியா? இது எதில் இருக்குது அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.